அண்மை செய்தி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தியின் இல்லத்தில் ஆலோசனை நடத்திய பின்பு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடம் நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திடீர் பேரணி நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீட்டிற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பாக ராகுல் காந்தியின் வீட்டை விட்டு அந்த சாலை வழியாக வெளியே வருவதற்கு கூட அனுமதி என்பது கொடுக்கப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது இந்த அமித்ஷா அவர்களுடைய வீட்டை கடந்துதான் எங்கு இருந்தாலும் செல்ல முடியும், வேறு எந்த வழியும் கிடையாது. ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீடு என்பது உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கக்கூடிய பகுதி என்பதனால் அந்த இடத்தில் இப்படி நிறைய பேர் குவிந்திருப்பதற்கு அனுமதி என்பது கிடையவே கிடையாது. ஊடகங்கள் வந்தாலும் கூட தள்ளி தள்ளி நில்லுங்கள் என்றுதான் எப்பவுமே சொல்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கக்கூடிய இடத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் அமித்ஷா அவர்களுடைய வீட்டிற்கு முன்பு குவிவது என்பதை காவல்துறையினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேச்சுவார்த்தை என்பது நடைபெறுகிறது. எந்த அளவிற்கு உள்ளே அனுமதிக்கப்பட போகிறார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வி. தற்பொழுது நம் கண் முன்னாலே அந்த பேருந்து வந்துவிட்டது. ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த பேருந்து என்பது வந்துவிட்டது. இந்த பேருந்து இந்த தடையை தாண்டி அனுமதிக்கப்படுமா? ஏனென்றால் குறுக்கே ஒரு பேருந்தையும் போட்டு வைத்திருக்கிறார்கள், அனுமதிக்கிறார்கள். தற்பொழுது அனுமதி என்பது கொடுக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதனுடைய தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பியபடி கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்களுடைய வீட்டிற்கு அருகே அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில்தான் தற்பொழுது நூற்றுக்கணக்கான, கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமான டெல்லி காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சாலை சுனேரி பாக் சாலை என்று அழைப்பார்கள். அந்த சாலையின் நடுவில் தான் அமித்ஷா அவர்களுடைய வீடு என்பது இருக்கும். அந்த இடத்தை தாண்டி இடது பக்கம் திரும்பி போக வேண்டும் என்பதுதான் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவாக இருக்கின்றது. அதை பின்பற்றுவார்களா காங்கிரஸ் கட்சியினர்? இல்லை என்றால் அமித்ஷா அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட போகிறார்களா? காவல்துறையினரிடையும் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. அந்த கைகளை வைத்து அனைத்து இடங்களையும் தடுக்கக்கூடிய வேலைகள் என்பதையும் செய்திருக்கிறார்கள். அசம்பாவித சம்பவம் சிறிதும் ஏற்படாமல் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி நடத்தக்கூடிய போராட்டத்தையும் அனுமதிக்கக்கூடிய அந்த ஒரு யுக்தியை தற்பொழுது டெல்லி காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 2-3 நிமிடங்களில் நமக்கு நிலைமை தெரிந்துவிடும், எந்த அளவிற்கு சூழல் இருக்கும் என்பதை. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.